ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு vvkingsactivitysamayal. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஆட்டு ஈரலை வச்சு பெப்பர் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ ஈரலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொரகொரப்பாக. இதை தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம். அந்த எண்ணெயிலேயே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருந்த ஈரலை இதோட சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்திருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போமே சேர்த்துக்கிறேன். ஈரல் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்றலாம். இப்போ ஈரலோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை இப்போ மூடி வச்சிடுறேன். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஆட்டு ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்மளோட சேனல்ஸில் வர வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.